ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு ராமன் என்ற ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டுக்கு சென்று காய்ந்த மரங்களை வெட்டி விற்று வந்தான். அவனுக்கு தன் உழைப்பில் கிடைக்கும் வருமானத்தில் பெரிய திருப்தி இல்லை. நாம் ஏன் எப்போதும் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று வருந்துவான். பணக்காரர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று பேராசை அவனுக்குள் இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அப்போது அவனது நிழல் அவனிடம் திடீரென்று பேசத் தொடங்கியதை கண்டு அவன் மிரண்டு போனான். அந்த விசித்திரமான நிழல் ராமனை பார்த்து மெதுவாக சிரித்தது. ராமனே, உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நான் உனக்கு தருகிறேன் என்றது. ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும் என்றது. உன்னுடைய நல்ல குணங்களையும் உண்மையான அன்பையும் எனக்கு கொடுத்துவிடு என்றது. பணத்தின் மீது இருந்த பேராசையால் ராமன் அதற்கு உடனே சம்மதம் தெரிவித்தான். மறுநொடி அவனது கை கால்கள் எல்லாம் தங்கமாக மாறத் தொடங்கின. அவனது சிறிய குடிசை வீடு ஒரு பெரிய மாளிகையாக அங்கே மாறியது. ராமன் அளவற்ற மகிழ்ச்சியோடு தன் புதிய வாழ்க்கையை தங்கு தடையின்றி தொடங்கினான். மாளிகைக்குள் வந்த ராமனுக்கு புதிய நண்பர்களும் புதிய உறவினர்களும் தேடி வந்தார்கள். அவன் கைகளில் எப்போதும் தங்கம் மின்னியதால் எல்லாரும் அவனை புகழ்ந்தார்கள். ஆனால் ராமனுக்குள் இருந்த அந்த பழைய அன்பு இப்போது முற்றிலும் மறைந்து போயிருந்தது. யாராவது ஏழைகள் உதவி என்று வந்தால் அவனுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. என் செல்வத்தை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று விரட்டினான். நிழலிடம் கொடுத்த அந்த குணங்கள் இல்லாததால் அவன் ஒரு கல்லஞ்சக்காரனாக மாறினான். அவனுடைய இந்த மோசமான மாற்றத்தை கண்டு உண்மையான நண்பர்கள் விலகி சென்றார்கள். செல்வம் இருந்தும் அவனது மாளிகைக்குள் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் போனது. நாட்கள் செல்ல செல்ல ராமனுக்கு தூக்கம் என்பதே முற்றிலும் இல்லாமல் போனது. அவன் இரவில் படுத்தால் அவனது நிழல் அவனது கனவில் வந்து மிரட்டியது. நீ வாங்கிய செல்வத்திற்கு இன்னும் அதிக விலை கொடுக்க வேண்டும் என்று கத்தியது. அவனது நிழல் அவனது உடலை விட்டு தனியாக பிரிந்து சுவர்களில் ஆடியது. ராமன் பயந்து போய் தன் மாளிகையின் விளக்குகள் அனைத்தையும் அணைக்க சொன்னான். இருட்டில் அவனது நிழல் தெரியாது என்பதால் அவன் இருட்டிலேயே வாழத் தொடங்கினான். பணம் இருந்தும் அவனால் ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை. பேராசையின் காரணமாக அவன் ஒரு பெரிய சிறைக்குள் சிக்கி கொண்டது போல் உணர்ந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு வயதான துறவி ஒருவர் வந்தார். அவர் ராமனின் மாளிகைக்கு முன்னால் வந்து ஒரு பிடி சோறு கேட்டார். கோபமடைந்த ராமன் அந்த துறவியை பழியாய் பேசி அங்கிருந்து விரட்ட பார்த்தான். ஆனால் அந்த துறவி ராமனின் முகத்தை பார்த்து பரிதாபமாக மென்மையாக புரிந்தார். ராமனே, உன் நிழலிடம் நீ எதை இழந்தாய் என்று உனக்கு தெரியுமா என்றார். நீ பணத்திற்காக உன்னுடைய மனித நேயத்தையும் மன அமைதியையும் விற்றுவிட்டாய் என்றார். உன் தங்கம் உன்னை காப்பாற்றாது. நிழலின் அடிமையாக நீ அழிய போகிறாய் என்றார். துறவியின் வார்த்தைகளை கேட்ட ராமனுக்குள் ஒரு பெரிய பயம் மெதுவாக உண்டானது. ராமன் துறவியின் கால்களில் விழுந்து தன்னை எப்பாடு பட்டாவது காப்பாற்றும்படி கெஞ்சினான். என் தங்கம் அனைத்தும் போகட்டும், எனக்கு என் பழைய வாழ்க்கை வேண்டும் என்றான். என் நிழலிடம் இருந்து என் நல்ல குணங்களை எப்படி மீட்பது என்று அழுதான். துறவி அவனுக்கு ஒரு விசித்திரமான வழியை கூற தொடங்கினார். கேளுங்கள். நீ காசு கொடுத்து வாங்கிய அத்தனை செல்வங்களையும் ஏழைகளுக்கு பீத்து கொடு என்றார். யாராவது பசியோடு வந்தால் அவர்களுக்கு உன் கைகளால் உணவளித்து மகிழ்வி என்றார். உன் மனதில் மீண்டும் எப்போது உண்மையான அன்பு பிறக்கிறதோ அப்போது நிழல் தோற்கும் என்றார். துறவி சொன்ன வழியை கேட்டு ராமன் அன்றே தன் செல்வங்களை வாரி வழங்கினான். ராமன் தன் மாளிகையில் இருந்த தங்க நாணயங்களை அள்ளி வீதியில் வீசினான். கிராமத்தில் இருந்த ஏழை எளிய மக்கள் அனைவரும் நிலங்களை எழுதி கொடுத்தான். அவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளின் போதும் அவனது தங்கம் ஒவ்வொன்றாக மறைந்தது. அவனது பெரிய மாளிகை மீண்டும் பழைய சிறிய ஓட்டு வீடாக மாறத் தொடங்கின. செல்வங்கள் குறைய குறைய ராமனின் மனதிற்குள் ஒரு லேசான அமைதி பிறந்தது.
அவன் பசியோடு வந்த ஒரு குட்டி பையனுக்கு ஆசையோடு உணவை ஊட்டினான். அந்த சிறுவனின் புன்னகையை கண்டபோது ராமனின் கண்களில் கண்ணீர் தானாக வழிந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அவனுக்குள் இருந்த அந்த பழைய மனிதநேயம் மீண்டும் விழித்தது. அன்று இரவு ராமன் தன் பழைய குடிசையில் பாய் போட்டு படுத்தான். அப்போது நிலவின் வெளிச்சத்தில் அவனது நிழல் சுவரில் சாதாரணமாக தெரிந்தது. அது இப்போது அவனிடம் பேசவில்லை, மிரட்டவில்லை, அமைதியாக அவனோடு இருந்தது. ஏனெனில் ராமன் தன் பேராசையை விட்டுவிட்டு அன்பை மீண்டும் அடைந்து விட்டான். அதனால் அந்த மாயாவி நிழல் அவனது நல்ல குணங்களை அவனிடமே திருப்பி தந்தது. ராமன் அன்று இரவு எந்த ஒரு பயமும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக தூங்கினான். காலையில் எழுந்தவனுக்கு தான் ஏழையாக இருந்தாலும் ஒரு பெரிய சுதந்திரம் தெரிந்தது. அவன் மீண்டும் தன் கையில் விறகு வெட்டும் கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான். காட்டுக்கு சென்ற ராமன் மரம் வெட்டுவதை நிறுத்திவிட்டு காய்ந்த குச்சிகளை சேகரித்தான். அவன் உழைத்து சம்பாதித்த அந்த சிறிய காசில் அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இப்போது அவனை கண்டு எந்த ஒரு கிராமத்து மக்களும் பயந்து ஓடவில்லை. மாறாக எல்லாரும் அவனிடம் அன்பாக பேசி நலம் விசாரித்து சென்றார்கள். ராமன் அன்று பணக்காரனாக இருந்ததை விட இன்று மனிதனாக இருக்கிறான் என்றார்கள். மனிதர்களின் உண்மையான சொத்து தங்கமில்லை, நல்ல மனதுதான் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை பேராசை என்ற ஒன்றுக்கு இடமே கொடுக்கவில்லை. கிடைத்ததை கொண்டு பிறருக்கு உதவி செய்து ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்து முடித்தான். பேராசை கொண்ட மனிதன் எவ்வளவு பெரிய மாளிகையில் வாழ்ந்தாலும் அவன் ஏழைதான். ஏனெனில் அவனது மனதிற்குள் எப்போதும் இன்னும் வேண்டும் என்ற பசி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எளிய குணமும் அன்பும் கொண்ட மனிதன் குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே அரசன். ஏனெனில் அவனுக்கு இருக்கும் அந்த மனநிறைவு இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. ராமன் தன் நிழலிடம் கற்றுக்கொண்ட பாடம் அவனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அழியும் பளபளப்பான பொருட்களை விட அழியாத நல்ல பண்புகளே நம்மை என்றும் வாழ வைக்கும். இந்த உண்மையை உணர்ந்து வாழும் மனிதனுக்கு எந்த ஒரு காலத்திலும் வீழ்ச்சி என்பதே இல்லை. ராமனின் இந்த உன்னத கதை அந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடமானது. வாழ்க்கையில் பேராசைப்பட்டு நாம் சேர்க்கும் அதீத செல்வம் நம்மிடம் இருக்கும் நிம்மதியையும் நல்ல குணங்களையும் நம்மை அறியாமலேயே நம்மை இடத்தில் இருந்து பறித்துவிடும். பணத்தின் பின்னால் ஓடி மனிதநேயத்தை தொலைப்பவன் உலகமே போற்றும் கோடீஸ்வரனாக மாறினாலும் அவனது உள்மனம் எப்போதும் வறுமையில்தான் இருக்கும். எனவே பேராசையை தவிர்த்து இருப்பதை கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் வாழும் எளிய வாழ்க்கையே இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பேரானந்தம் ஆகும். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த பெரிய புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.